வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ். எஸ்ஐபியை பத்தி நம்ம நிறைய அப்ரோச் பார்த்திருந்தாலும் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போற அப்ரோச் கொஞ்சம் ஒரு டிஃபரெண்டான ஒரு அப்ரோச். இந்த ஒரு அப்ரோச் பேர் வந்து லிமிட்டெட் எஸ்ஐபி அப்ரோச். அது என்ன, அது ஒரு லிமிட்டெட் எஸ்ஐபி அப்ரோச் அப்படின்னாக்கா, நீங்க ட்ரெடிஷ்னலா நீங்க எஸ்ஐபில வந்து ஒரு ஃபுல் என்டையர் டேர்ம் பே பண்ணணும்ல, அத மாதிரி பே பண்ணாம கொஞ்ச நேரம் பே பண்ணிட்டு கொஞ்சம் பே பண்ணாம இருந்தா கூட உங்க பணம் எந்த அளவுக்கு வந்து மல்டிப்ளை ஆகுது அப்படின்றத ஒரு லைவ் இல்லஸ்ட்ரேஷனோட காமிக்க போறேன் இன்னைக்கு. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க ஒரு 25,000 எஸ்ஐபிய போட்டா கூட நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் விட்ராவல், மந்த்லி விட்ராவல் 2 lakh rupees அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த 85th ஏஜ் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 20 கோடி ரூபாய் கார்பஸ். என்னங்க, ஒரு சிம்பிளா ஒரு 25,000 எஸ்ஐபி உங்களுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் விட்ராவல் பிளஸ் ஒரு 20 கோடி ரூபாய் கார்பஸா? எப்படி அது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள் வித் லிமிடெட் எஸ்ஐபி. ஸோ இந்த வீடியோல வந்து லிமிடெட் எஸ்ஐபின்னா அது யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டா இருக்கும், அதோட கான்செப்ட் என்ன, அண்ட் ஒரு ரியல் லைஃப் இல்லஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நான் சதீஷ், ஃபைனான்சியல் கன்சல்டன்ட், ஆத்தர் ஆஃப் திஸ் புக் அன்டோல்டு வெல்த் சீக்ரெட்ஸ் அண்ட் மிடில் கிளாஸ் டு $1 million. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபிஸ், ஈக்விட்டிஸ், பர்சனல் ஃபினான்ஸ் ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைஸ் இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். நிறைய பேர் போய் சேரத்துக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த லிமிடெட் எஸ்ஐபி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 ப்ரொஃபைல் பாருங்க. என்ஆர்ஐ, ஐடில ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சேலரிடு பர்சன், பிசினஸ் மேன், சிங்கிள் மதர், சிங்கிள் பேரண்ட். இவங்களோட ஜாப் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஃப்ரெஜைல், அன்சர்டனிட்டி, நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா அந்த என்ஆர்ஐ அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா தெரியும், ஒரு 10 வருஷத்துக்கு ஒர்க் பண்ண முடியும். ஆனா அதுக்கப்புறமா எப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நான் இந்தியா வந்துட்டாக்கா என்னால இதே மணி கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? தெரியாது. ஐடில இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸ் கிட்ட பேசினாலும் ஸ்டாண்டர்டா என்னால அடுத்த 5 வருஷம் என்னால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் சுச்சுவேஷன் கண்டிப்பா என்னால சொல்ல முடியாது. பிசினஸ் மேன் இதே மாதிரி தான். இப்போ நல்லா போயிட்டு இருக்கு பிசினஸ், என்னோட டர்ன் ஓவர், என்னோட ரெவன்யூ சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்னால இவ்வளவு ஒரு எஸ்ஐபியை பண்ண முடியும். ஆனா இதையே என்னால ஒரு 10 வருஷம் கழிச்சு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? தெரியாது. ஸோ இந்த 4 ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்க இந்த லிமிடெட் எஸ்ஐபியை பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டை எடுத்துட்டு போகலாம். ஸோ இந்த லிமிடெட் எஸ்ஐபியை பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்ஐபியில இருக்கக்கூடிய ஒரு 2 frequently asked question, நிறைய பேர் இந்த டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இதை கிளாரிஃபை பண்ணிட்டு லிமிடெட் எஸ்ஐபியை பார்த்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா, எஸ்ஐபி அப்படின்றது வந்து ஒரு நோ ஆப்ளிகேஷன் ப்ராடக்ட். எஸ்ஐபி அது என்ன நோ ஆப்ளிகேஷன் ப்ராடக்ட்? நீங்க ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறீங்கன்னாக்கா ஒரு 25,000 ரூபாய் பிரீமியத்தை நீங்க வந்து கமிட் பண்றீங்கன்னா அந்த டியூரேஷன் முடியற வரைக்கும் அந்த பிரீமியத்தை நீங்க பே பண்ணியே ஆகணும். அதுக்கு ஒரு லாக்இன் பீரியட்னு இருக்கு. ஒரு 20 வருஷம் நீங்க வந்து ஒரு பாலிசி, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறீங்கன்னா 20 வருஷத்துக்கு ஒரு மாசமும் 25,000 பே பண்ணியே ஆகணும். அது பேர் தான் ஆப்ளிகேஷன் பாலிசி. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படி கிடையாது. உங்க எஸ்ஐபியை எப்ப வேணா இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்ப வேணாலும் டிக்ரீஸ் பண்ணலாம். 25,000 கட்ட முடியல, 20 மாத்துங்க, 15 மாத்துங்க. என்னால வந்து ஒண்ணுமே கட்ட முடியாது, 25,000 நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. அந்த இருக்கிற காசு மட்டும் அப்படியே மல்டிப்ளை ஆகட்டும். எஸ்ஐபி இஸ் சோ ஃபிளெக்சிபிள், எஸ்ஐபி இஸ் வெரி கன்வீனியன்ட். ஸோ இதனால என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டைம் எஸ்ஐபி போடும்போதே ஸ்ட்ரெச் பண்ணி உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கமிட் பண்ணுங்க. ஏன்னா எப்ப வேணாலும் நீங்க அதை டிக்ரீஸ் பண்ணிக்கலாமே, பயம் வேண்டாமே. இப்ப என்னால 25,000 பே பண்ண முடியும், 6 மாசம் கழிச்சு முடியலன்னாக்கா கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெச் ஆல்வேஸ் வென் யூ ஆக்சுவலி கமிட் ஃபார் எஸ்ஐபி. இப்பதான் ஒரு பெரிய கார்பஸ் சேர்க்க முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா காஸ்ட் ஆஃப் டிலே. நல்லா தெரியும் எஸ்ஐபி இஸ் அ வெரி பவர்ஃபுல் ப்ராடக்ட் டு கிரியேட் கார்பஸ் அப்படின்னா கூட ஆக்ஷன் எடுக்காம நிறைய பேர் என்ன பண்றாங்க, அப்புறம் பண்ணலாம்னு சொல்லி அப்படியே விட்டுடுறாங்க. அதோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் எவ்வளவுன்னு பாருங்க. 2 இன்வெஸ்டர், ஒருத்தர் வந்து 25 வயசுல ஆரம்பிக்கிறாரு, இன்னொருத்தர் 40 வயசுல தான் ஆரம்பிக்கிறாரு. 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் 60 வயசுல வேணும், இதுதான் ரிக்வயர்மெண்ட். ஸோ 25 வயசுல ஆரம்பிக்கிறவர் பாருங்க, அடுத்த 35 வருஷத்துக்கு 10,000 ரூபாய் எஸ்ஐபியை மட்டுமே அவரு கட்டினா போதும். அவர் கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து 42 lakhs அண்ட் அவர் எடுத்துட்டு போகக்கூடிய மெச்சூரிட்டி வேல்யூ 5.5 crore. இது ஜஸ்ட் வந்து ஒரு 12%லயே கிடைச்சிருக்குங்க இது அவருக்கு. ஆனா இன்னொரு இன்வெஸ்டர் பாத்தீங்கன்னாக்கா 40 வயசு, அவரு 60 வயசுல 20 வருஷம்
எஸ்ஐபி பே பண்ணணும் 5.5 crore வேணும்னாக்கா அவர் கட்ட வேண்டிய அமௌண்ட் 60,000 ரூபாய். அண்ட் அவர் மொத்தம் கட்டக்கூடிய காசு 1.44 crores. கொஞ்சம் பாருங்க, 25ல ஆரம்பிக்கும் போது 10,000 தான் கட்டுறாரு, 42 லட்சம் தான் அவரோட கேஷ் அவுட்ஃப்ளோ. ஆனா 40 வயசுல ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு மாசத்துக்கே 60,000 ரூபாய். ஸோ கொஞ்சம் நீங்க டிலே பண்ணீங்கன்னா கூட உங்களோட எஸ்ஐபி ரன் ரேட் மேல போயிடுங்க. ஸோ நெவர் டிலே யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா அது நீங்க டிலே பண்ண நீங்க வந்து ஃபியூச்சர்ல பெரிய அமௌண்ட் கமிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதை செய்யாதீங்க, அந்த தப்பை செய்யாதீங்க. சரி, இந்த லிமிட்டட் எஸ்ஐபில வந்து 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாக்கா ரொம்ப சுலபமா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன் பீரியட், செகண்ட் வந்து டெஃபர்மெண்ட் பீரியட், மூணாவது வந்து எஸ்டபிள்யூபி விட்ராவல். இப்போ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 35 வயசு உங்களுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு என்ஆர்ஐ வச்சுக்கலாம், ஒரு ப்ரொஃபைல் 35 இயர்ஸ், இல்ல ஒரு ஐடியில வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர். அவரால் வந்து 35ல இருந்து 50 வரைக்கும் பே பண்ண முடியும். தட் இஸ் 15 இயர்ஸ் பே பண்ண முடியும். ஆனா 15 இயர்ஸ் கழிச்சு 50 வயசுல இருந்து 55 வரைக்கும் அவர் வந்து பேமெண்ட்டை பண்ணல. ஆனா அப்படியே அந்த காசையும் விட்ரா பண்ணல. அப்படியே அதை வந்து மல்டிப்ளை பண்ண அலோவ் பண்றாரு, காம்பவுண்டிங்கா மல்டிப்ளை பண்ண அலோவ் பண்றாரு. ஸோ அவர் என்ன பண்றாரு, 55 வயசுல அதை வந்து விட்ரா பண்ண ஆரம்பிக்கிறாரு. மாதம் ரிட்டையர்மெண்ட் எப்ப ஸ்டார்ட் பண்றாருன்னா 55 வயசுல ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ ஒரு ரியல் லைஃப் சினாரியோ பார்க்கலாமா? 25,000 rupees 35 வயசுல இருக்கக்கூடியவர் 25,000 rupees கான்ட்ரிபியூட் பண்றாரு. அடுத்த 15 வருஷத்துக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்றாரு. அடுத்த 5 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அவர் அதை விட்ராவல் பண்ணல, கான்ட்ரிபியூட்டும் பண்ணல, விட்ராவலும் பண்ணல. இதுதான் டெஃபர்மெண்ட் பீரியட். அண்ட் இது எல்லாமே வந்து 14% க்ரோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஈக்விட்டி மார்க்கெட் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் 12%, அதுக்கு மேல ஒரு 2% மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுங்க, 14% க்ரோ ஆகுது. அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளவு கார்பஸ் சேருது கால்குலேட் பண்ணலாமா? $25,000, 15 years contribution period, 5-year deferment period. Total investment value 45 lakh. So end of the 20th year பாத்தீங்கன்னா உங்க கையில 2.72 crores இருக்குங்க. சிம்பிளா நீங்க வந்து 45 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டு அதை நீங்க 2.72 crore ஒரு பெரிய கார்பஸை சேர்த்துட்டீங்க. இப்போ 2.72 crore கார்பஸை சேர்த்துட்டு அதுல இருந்து நீங்க மாசம் 2 லட்சம் ரூபாய் விட்ரா பண்ணீங்கன்னாக்கா எப்படி இருக்கு அந்த சினாரியோ? எஸ்டபிள்யூபி விட்ராவல் பார்க்கலாமா? நம்ம 2.72 crore. ஸோ மாசத்துக்கு நீங்க 2 லட்சம் ரூபாய் விட்ரா பண்றீங்க. அண்ட் அப்படியே நீங்க 55ல இருந்து 85 வரைக்கும் விட்ரா பண்றீங்க. 30 வருஷம் 2 லட்சம் ரூபாய் தொடர்ந்து விட்ரா பண்றீங்க. அண்ட் அது 12%ல லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன் 12. ஐ எம் அஸ்யூமிங் ஒன்லி 12% இயர். ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் மோர் தென் 12. அப்படின்னா கூட உங்க காசு எந்த அளவுக்கு மல்டிப்ளை ஆகுது? சப்மிட் 2.72 crore அதுல சேர்த்து அதுல இருந்து விட்ராவல் 2 lakhs per month ஆரம்பிச்சீங்கன்னாக்கா அப்படியே 2 lakhs அப்படியே விட்ரா பண்ணிக்கிட்டே வரீங்க. எவ்ரி மந்த் விட்ரா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ 360 80-50 ஏஜ் ஆஃப் யுவர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாசமும் 2 லட்சம் ரூபாய் விட்ரா பண்ணிட்டா கூட உங்க கையில இருக்கக்கூடிய மிச்ச பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 20 crore rupees, 27,83,057 rupees. ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொல்லியிருந்தவங்க கிட்ட, நானு நீங்க ஒரு 25,000 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணா கூட இந்த டெஃபர்மெண்ட் பீரியட்ல 15 இயர்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 இயர்ஸ் நீங்க அதை அப்படியே தொடலன்னா கூட நீங்க என்ன பண்ணலாம்னா மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் விட்ரா பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறமா கூட உங்களுக்கு ஒரு 20 crore rupees இருக்கு. இந்த 2 லட்சத்தை நீங்க 20 crore rupees இருக்கே, அப்ப அதனால நீங்க என்ன பண்ணலாம், ஒரு இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டடா கூட 2 lakh rupees பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு அதிகமான ஒரு பர் மந்த் விட்ராவல் தான் அது. அதையும் தாண்டி ஒரு 2.5 3 lakhs எவ்வளவு வேணா விட்ரா பண்ணிக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருது உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல, திடீர்னு உங்க பையன் யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டா, நீங்க யூஎஸ்ல போயிட்டு ஒரு 1 year இருக்கணும், அவரை டிபெண்ட் பண்ணவே தேவையில்லை. நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஒரு 25 லட்சம் 30 லட்சம் சடனா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் தேவைப்பட்டா கூட நீங்க உங்களோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்ல இருந்து எடுத்து ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணலாம். 2 lakh rupeesம் வரும். அதே நேரத்துல என்ன பண்ணலாம், ஒரு பல்க் அமௌண்ட்டையும் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ உங்க ரிட்டையர்மெண்ட் கம்ப்ளீட்டா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ஏன்னா ரிட்டையர்மெண்ட்ல வந்து 55 to
85 ஒரு 30 வருஷம்ன்றது வெரி லாங் பீரியட். நிறைய விஷயம் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் கூட நடக்கலாம். பட் யூ கேன் பி ப்ரிப்பேர்டு ஃபார் எவ்ரிதிங். ஸோ லிமிட்டட் எஸ்ஐபின்றது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி லிமிடெட் எஸ்ஐபியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இதை பத்தி நிறைய உங்களுக்கான ரிட்டையர்மெண்ட்டை பர்சனலா உங்களுக்கு பிளான் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எனிதிங் ரிலேட்டட் டு எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வி வில் பி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ, ஹெல்ப் யூ. ஹோப் சம்திங் புது விஷயம் நீங்க கத்துக்கிட்டது அப்படின்னு ஃபீல் பண்றேன். நியூ கண்டென்ட். ஸோ கிளிக் த லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஸ்டே டியூன்ட் டு திஸ் சேனல். என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, ஃப்ரீ மியூச்சுவல் ஃபண்ட் லிங்க் இருக்கு. இன்னொரு ஒரு வீடியோல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்றேன். See you. பை பை. சதீஷ் ஸ்பீச் சேனல்ல இருந்து.